கட்சிகள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி செலவாகும்? யார் அதிக தொகைக்கான திட்டங்கள அறிவிச்சிருக்காங்க அப்டின்னா, ஆட்சி காலத்துல ஒரு தடவ ரூ. 10,000 குடும்ப அட்டைதாரர்கள் கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. மொத்தமா 2,00,00,000 பேர் பயனாளிகள். ஆக 2,00,00,000க்கு ரூ. 10,000 அப்டின்னா 20,000 கோடி தேவ. 1.3 கோடி மகளிருக்கு மாசம் 2,000 அப்டின்னா அதுக்கு ஒரு மாச செலவு 31,200 கோடி ஆகும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு 3 இலவச சிலிண்டர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2.2 கோடி குடும்பம். அதுக்கு ரூ. 930 ஒரு சிலிண்டர் அப்டின்னா 6,138 கோடி செலவாகும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு வேலை இல்லாம இருக்கக்கூடிய 15,00,000 பேருக்கு மாசம் ரூ. 1,000 கூடவே 10,00,000 பட்டதாரிகளுக்கும் சேர்த்து மாச உதவித்தொகைக்கான செலவு 4,200 கோடி. 9,00,000 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி. ஒரு கணினி 21,000 அப்டின்னா 1,890 கோடி நிதி வேணும். 29,00,000 முதியோருக்கு மாசம் 2,000 அப்டின்னா மாசம் ஒண்ணுக்கு 6,960 கோடி. எல்லாருக்குமே இலவச பேருந்து திட்ட பயனாளிகள் 55,00,000 அப்டின்னா 70,00,000 கோடிகள். இதுக்கு மாசம் 4,581 கோடி தேவ. ஆக அதிமுகவோட திட்டங்கள் எல்லாத்துக்குமே 74,09,609 கோடிக்கும் மேல தேவைப்படும். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்றது மாதிரி 2,00,00,000 குடும்ப தலைவிகளுக்கு ஆட்சி காலத்துல ஒரு தடவ ரூ. 8,000 கூப்பன் வழங்க 36,000 கோடி தேவை. மகளிர் உரிமை தொகை 1.3 கோடி. இதுக்கு மாசம் 8,88,064 கோடி. தமிழ் புதல்வன் 5.4 லட்சம். மாசம் 9,072.92 கோடி. இலவச மடிக்கணினி 35,00,000 பேருக்கு. ஒரு கணினி 21,000 அப்படின்னா கூட 7,350 கோடி. முழு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த 57,311.5 கோடி செலவாகும். திமுகவை விட அதிமுக 17,658 கோடிக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்கு. மாசம் ரூ. 1,000 மகளிருக்கு வழங்குறதையே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்த நிலையில அதை விட கூடுதலா செலவு அவர் செய்யறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தாவேகாவோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னா 1.3 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாசம் ரூ. 1,000. இதுக்கு மாசம் 39,000 கோடி நிதி தேவைப்படுது. எல்லா பேருந்துகள்லயும் பெண்கள் இலவசமா பயணிக்கக்கூடிய திட்டம் 6,545.45 கோடி இதுக்கு செலவாகும். 2 கோடி குடும்பங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இதுக்கு 11,160 கோடி. திருமண உதவித்தொகை திட்டம் 1.5 லட்சம் தம்பதிகளுக்கு 1,600 கோடி. பெண் குழந்தை பிறந்தால் 1 கிராம் தங்கம். 8 லட்சம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா 1 கிராம் 14,000 அப்படின்னா கூட 1,120 கோடி. 15 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வருஷத்துக்கு 15,000. இதுக்கு 2,250 கோடி. வேலையில்லா இளைஞர்களுக்கு 22 லட்சம் பேருக்கு மாசம் 4,000.